Hello everyone, this is Priya Mukesh and welcome to our channel Right Tuition. இதில் third sum ஒன்று இருக்குது. ஸோ third sum ஒன்று பார்க்கலாம். அதுவும் சேம் x, y, z ஓட வேல்யூஸை ஃபைன் பண்ணணும். ஸோ given மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கம்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எழுதலாம். ஃபஸ்ட்டு x plus y plus z equal to 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. Next x plus z is equal to 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. Then y plus z is equal to 7. இது equation number 3. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் ஆல்ரெடி x plus z equal to 5, y plus z is equal to 7 இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை கொண்டு ஈக்குவேஷன் 1ல் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிங்கிள் வேல்யூ ஒன்று கிடைக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 எடுத்திருக்கேன். x plus y plus z is equal to 9 எடுத்திருக்கேன். இதில் அந்த y plus z is equal to 7 அப்படிங்கிற வேல்யூ அப்ளை பண்ணுறேன். அதாவது y plus z அப்படிங்கிற இருக்கிற இடத்துல நான் 7 அப்ளை பண்ணுறேன். ஸோ x plus 7 is equal to 9, x equal to 9 minus 7, 7 அந்த சைடு போகும்போது minus 7, ஸோ x equal to 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடச்சிட்டு, ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ 2 அப்படிங்கிறத நான் செகண்ட் ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இசட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத நான் என்ன செய்கிறேன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2ல் போடுறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5. இசட் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இசரோட வேல்யூஸ் கிடச்சாச்சு. நம்ம இன்னும் ரிமைனிங் கண்டுபிடிக்க வேண்டியது ஒய்யோட வேல்யூஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலான்னா அதுக்கு நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு x plus y plus z is equal to 9 அப்படிங்கிற equation எடுத்திருக்கேன். அதில் கொண்டு அப்ளை பண்ணால் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த equation எடுத்திருக்கேன். இதில் நம்ம கிடச்ச எக்ஸோட வேல்யூஸையும் இசடோட வேல்யூஸையும் நான் அப்ளை பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ 2, y அப்படியே இருக்கட்டும். இசடோட வேல்யூ வந்து 3 is equal to 9. ஸோ 2 plus 3னா 5. 5 plus y is equal to 9. y is equal to 9. இந்த 5 அந்த சைடு போகும்போது -5 மாறும். ஸோ y is equal to 4. இப்போ நமக்கு தேவையான x, y and z 3 வேல்யூஸையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ரைட் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.